అంటే நீ யாரு? அருப்புக்கார ஆறுமுகம் சாமானிய ஆளா? வெத்தலை பாக்கடியில உட்காந்துன்னு சும்மா சோம்பல் முடிச்சா கூட சோடாதான் கேட்கறாங்கன்னு ஒச்சி கொடுத்து துட்டு கேட்க மாட்டேங்கிறானுங்க. அப்பேற்பட்ட ஆளு நீ. கேவலம் பூ கூட தொடுக்க தெரியாத பையன் அந்த மாறி சோமாரி அவன் உன்னை அச்சான்னு சொல்லி மாலை போட்டுக்காரன். அவனுக்கு கேட்கறது எவ்வளவு அதிகமா இருக்கு. படிக்கும் என்ன அப்படியே சொன்னாவன் அவன் எனக்கு ஈடா ஜோடா அச்சா அது நமக்கு தெரியுது. ஆனா அந்த பையன் தெரியுமா சொல்றான், என்னடா உங்க ஆறுமுகம் பெரிய கும்பா அப்புறம் என்னமோ சொன்னானே ஆவாஸ் குட்டானி அவுட் அப்படியே சொன்னாவன். நாலு பேர் மத்தியில கோதால அவனை போன பெரட்டு பெரட்டணும். அப்பதான் நமக்கு பேரு. சீக்கிரம் பச்சா போறீங்க. என்னப்பா என்னடா அவங்க வாத்தியாரு மாறி ரொம்ப ராங் பண்றான். நாம வர சொல்ற கோதாவுக்கு அதெல்லாம் வரமாட்டாங்க. கேட்டா நேரம் இல்லையா அப்படின்னு எங்க வாத்தியாத்தையும் வேலை இது வெளிச்சாரம் கோதாலே சந்திச்சுக்கப்பா. ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். ஆமா செக் எப்படி எழுதுறது? அத நான் சொல்லி தரேன். இப்படி உட்கார், இப்படி உட்கார். மல்லிகா, உனக்குத்தான் என் மேல எவ்வளவு வந்து மனமொத்த தம்பதிங்க சொன்னா அது நமக்குத்தான் பொருள். நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறத இந்த இடத்துல கையெழுத்து போடணும். இங்கயா? ஆமா, அங்க அங்க. வெரி குட் மல்லிகா, நீ அழகுள்ள மட்டும் அறிவுள்ள. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு தனி அழகு, ஒவ்வொரு கோணத்திலையும் ஒரு புது கவர்ச்சி. நான் மட்டும் கவிஞனா இருந்தா கவிஞனா வேண்டாம், ஏன் அத்தானா இருந்தா போதும். ஆமா, என்ன எழுதணும்? இந்த இடத்துல அந்த தொகையை எழுத்தால எழுதணும். வேண்டாம் வேண்டாம், வந்த சமம் உனக்கு எதுக்கு, அதை நானே ஃபில் பண்ணிக்கிறேன். பிரபு, இவனேதான் நேற்று ராத்திரி நம்ம வீட்டு செவிலியர் குதிக்க முயற்சி செய்தான்னு சொன்ன பாருங்க, இவன் தான் அவன். ஓஹோ, இவன் தான் உங்ககிட்ட வந்து கதை அளந்துட்டு போனவனா? மறுபடியும் அவனுக்கு இங்க வர என்ன துணிச்சல்? என்ன நீ எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்னையும் கீழே தள்ளிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, என் மேல தப்பே நீங்க. இவன் தாங்க என்னையும் மீறிட்டு வந்துட்டான். மரியாதை தெரியாது, அவனை எடுத்து வெளியே தள்ளு. வாயா பிரபு. வேண்டாங்க, நீ போப்பா, நீ போ. சின்னையா, நீ மரியாதை இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? அவசரமான, அதுவும் மிக மிக அவசியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசி முடிவு பண்ற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகரக்கூட மாட்டேன். என் ஆட்களை கூப்பிட்டா நீ இங்க இருந்து தூக்கி எறியப்படுவ தெரியுமா? அதுக்கு தயாராதான் வந்திருக்கேன். அத்தா, அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போமே. அவன் புதுசா என்ன சொல்ல போறான் மல்லிகா? சின்னையா, இப்ப நீ போயிடு. நாளைக்கு நானே உன்னை வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விவரமா சொல்லலாம். அதுக்கு இப்ப நேரம் இல்லை. நீ என் குடும்பத்துல தீ வச்சிருக்க, அது என் குடும்பத்தை எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய நெருக்கடி இப்ப ஏற்பட்டிருக்கு. அதனால பல உள்ளங்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் எதிர்காலத்தை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிறதையும் உங்ககிட்ட விளக்கி சொல்லத்தான் வந்திருக்கேன். பிரபு, உங்ககிட்ட 5 நிமிஷம் நான் தனியா பேசணும். அத்தா, இவனை முன்னமே உங்களுக்கு தெரியுமா? 2 பேரும் ஒன்னா படிச்சோம், பழகணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு புதிய வரவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். உறவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிரபு, உன் அத்தை மகளை கொஞ்சம் உள்ள போச்சு. முடியாது, எதுவா இருந்தாலும் எதிரில நான் பேசி ஆகணும். சின்னையா, இப்ப நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. அனாவசியமா அவசரப்பட்டு எல்லாரையும் குழப்பாத. ஜானகி விஷயத்துல உன் கடமையும் உனக்குள்ள பொறுப்பையும் நிறைவேற்றி வைக்கிற வரையில இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஜானகியா? யாரத்தான் அது? யாருக்கு தெரியும்? பிரபு, யாருக்கு தெரியும் நான் கேட்கிறேன். நான் யாருங்கிறத நீ மறந்துடலாம், என்ன நினைவே இல்லைன்னு கூட சொல்லிடலாம். ஆனா ஜானகி யாருங்கிறத நீ மறக்க முடியாது, மறக்கவும் விட மாட்டேன். அம்மா, ஜானகி என் கூட பிறந்த தங்க, பண்புள்ளவன், கள்ளக்கபட அறியாத புனிதவதி. அவளை மயக்கி காதலிச்சு தனியா கந்திச்சு பழகி உன் அத்தா அவளுக்கு கலங்க ஏற்படுத்திருக்கான். அத்தா, இவ சொன்னதெல்லாம் போய் அபாண்டம்னு சொன்னீங்களே. இன்னும் 1000 தடவை சொல்றேன், அவன் சொல்றது போய் தான். அவன் தங்கச்சி ஜானகி நான் சந்திச்சிருக்கலாம், அவளா என்கிட்ட வந்து பேசிருக்கலாம், பழகி இருக்கலாம். நான் அவளை காதலிக்கிறத அவ கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? டேய் பிரபு, எதிரா கற்பனை? நீங்க 2 பேரும் தெய்வ சன்னதியில வச்சு மாலை மாத்தி சத்தியம் செய்துகிட்டது கூடவா கற்பனை? சத்தியம் செஞ்சுக்கிட்டோமா? யார் சொன்னது? உன்னை நம்பி துடிச்சுக்கிட்டு இருக்க என் தங்க ஜானகி சொன்னான். அவளுக்கு ஏதாவது சித்த பிரமையா இருக்கும், போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டு. பிரபு, கேலி வேண்டாம், இது பயங்கரமான துணிச்சல். செய்த சத்தியத்தையோ நடந்த சம்பவத்தையோ நீ இல்லைன்னு மறுத்துட்டா உன் பொறுப்பு தீந்துரும் நினைக்காது. என் தங்க ஜானகியோட நீ மாற மாத்திக்கல. யார் சாட்சி? எந்த புரோகிதர் இருந்து நடத்தி வச்சான்? தெய்வம் தான் சாட்சி. இப்படி சொல்லி என்கிட்ட பணம் பறிக்கலான்னு புறப்பட்டு இருக்கியா? யோக்கியா, யார் பார்த்து இந்த வார்த்தை சொல்ற? தன்மானமுள்ள என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொன்னதுக்கு உன்னை கொலை செஞ்சிருப்பேன். நீ என் தங்கையின் காதலன். இந்த பிறவியில வேற யாருக்குமே வாழ்க்கப்பட முடியாத வகையில அவகிட்ட ஏமாந்து சிக்கிக்கிட்டான். பிரபு, என் தங்கைக்கு வாழ்வு கொடு, அவளை காப்பாத்து. போட கேட்கிறேன்,
என் தங்கைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற போறியா இல்லையா? காப்பாற்ற போறியா இல்லையா? ஜானகியை மயக்கி ஏமாத்த நினைச்சது உண்டா இல்லையா? தெய்வ சன்னதியில வச்சு அவளோட மாலை மாத்திக்கிட்டது உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அண்ணா, என்ன இது? விடுங்க அவரை. ஏமாத்தி வந்த நீ இவரை சந்திச்சா உன் ஆத்திரத்துல இவர் ஏதாவது செய்திடுவேன். அதனால இவருக்கு ஆபத்து ஏற்படும் என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் இங்க வந்தேன். அண்ணா, இவரை நீ எப்படி தொட்டு அடிக்கலாம்? அவன் மாலையே மாத்திக்கலைக்கிறாமா. அப்படியா சொன்னாரு? அதுக்கு யார் சாட்சி? எந்த புரோகிதம் செய்து வச்சான்னு கேட்கிறாமா. நிஜமாவா? உன் தங்கைக்கு சித்தப்பிரமே நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுன்னு சொல்றான். அண்ணா, என் தங்கையை காட்டி நான் படம் பறிக்க வந்திருக்கிறேன். படம் பறிக்க வந்திருக்கிறேன். இத்தனையும் நீங்களா சொன்னீங்க? சொல்லுங்க. ஆஹா, ரெண்டு பேரும் எவ்வளவு திறமையா நடிக்கிறாங்க பாத்தியா மல்லிகா? நடிக்கிறோமா? இதோ பாருங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, யார் நடிக்கிறாங்க? உங்க மனசாட்சி மேல கைய வச்சு சொல்லுங்க. நீதி, நியாயம், சத்தியம் இவைகளை மதிச்சு சொல்லுங்க. இப்ப யார் நடிக்கிறாங்க? உங்க சூழ்ச்சி எல்லாம் என்கிட்ட பலிக்காது. உங்ககிட்ட ஏமாறக்கூடிய வேற ஒரு பணக்கார பையனா பார்த்து படிங்க. அத்தா, தெய்வத்தின் சன்னதியில எனக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கல, என் கையால நீங்க மாலை சூட்டிக்கல. ஒரே பொய்யை எத்தனை தடவை திருப்பி சொன்னாலும் அது உண்மையாக. அத்தா, தெய்வத்துக்கு முன்னால செய்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. என்னை ஏத்துக்குவீங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுடாதீங்க அத்தா. ஊரால் பழி சொல்லுக்கு என்ன ஆளாக்காதீங்க அத்தா. எனக்கு வாழ்வு கொடுங்க அத்தா. மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா இல்ல போலீஸ் போன் பண்ணட்டுமா? என்ன சொல்றேன்? நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லம்மா, இவனை கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். அதே பிள்ளையார் சன்னதியில நிறுத்தி செய்த சத்தியத்தை மறுக்க சொல்லுவோம். என்னம்மா? எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிக்குது. வீட்டுக்கு போவோம். அம்மா, மல்லிகா, என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடு. போ மல்லிகா. தென்றலை கேட்கின்றேன், என் கண்மணி தவிக்கின்றாள், அவள் கவலையை தீராயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். அவள் உறவினை மறந்து விட்டாள், இந்த உலகத்தை வெறுத்து விட்டாள், தினம் கணக்கு துணை போனாள், அவள் கவலையை தீராயோ.
இந்த மன்னத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என் கண்மணி தவிக்கின்றாள், அவள் கவலையை தீராயோ. மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஏனோ என் மனசு இடம் கொடுக்கவே இல்லை. பிரபு, இத பார், நீ இப்ப மேஜர், எதையும் நீ தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஆரம்பத்திலேருந்து நீ வளர்ந்த விதம் எனக்கு நல்லா தெரியும். உத்தியோகம் செய்து உன்னால காரணம் சம்பாதிக்க முடியாது, சொத்து இல்லாதையும் உன்னால வாழ முடியாது. அதனால நான் அவளை கல்யாணம் செய்துக்கிட்டான் வேணுமா? வேற வழி இல்லை. நீ மாட்டேன்னு மறுத்தா உன்னைத்தான் கல்யாணம் செய்து போய் மல்லிகாரனும் வற்புறுத்த முடியாது. ஆனா சொத்து உன் கைக்கு வரணும்னா அவ ஒத்துழைப்பு இல்லாதையும் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.